பிதஅத்து. விளங்கிக்க, புரிஞ்சா இல்லையா? எது பிதஅத்து? மார்க்க ஆதாரங்களில் உண்மை என்று அறியப்பட்டதை மறுப்பதும் பிதஅத்து. ஃபாத்திஹா ஓதுறது மட்டும் பிதஅத் அல்ல, புரிஞ்சுச்சா? மௌலூது ஓதுறது மட்டும் பிதஅத் அல்ல, கத்தம் ஓதுறது மட்டும் பிதஅத் அல்ல. மார்க்க ஆதாரங்களில் உண்மை என்று அறியப்பட்டதை குதர்க்கம் செய்து, அறிவால் குதர்க்கம் செய்து மறுப்பதும் பிதஅத். அதனால தான் நம்முடைய மார்க்க அறிஞர்கள், மூத்தவர்கள் இந்த கூட்டத்துக்கு என்ன பேர் தான் சொல்லுவாங்க? பிதஅத்வாதிகள் தான் சொல்லுவாங்க. யாருக்கு? இவங்க ஃபாத்திஹா ஓதுறதில்ல, தௌஹீத் ஜமாத்துன்னு பேரில் உள்ளவங்க ஃபாத்திஹா ஓதுறதில்ல, கத்தம் ஓதுறதில்ல, மௌலூத் ஓதுறதில்ல, மீலாது கொண்டாடுறதில்ல. ஆனாலும் இவங்களுக்கும் பேர் என்னதான்? பிதஅத்வாதிகள். எப்படி கத்தம், ஃபாத்திஹா, மீலாது, மௌலூது கொண்டாடுறவங்களுக்கு பிதஅத்வாதிகள்னு சொல்லுவீங்களோ, இவங்களுக்கு பேரும் என்ன? பிதஅத்வாதிகள். இன்னும் சொல்லப்போனால் இந்த பிதஅத்வாதிகளை விட இந்த பிதஅத்வாதிகள் மோசமானவங்க. ஏன்னா இவங்க அமல்களில் பிதஅத்து பண்ணாங்க, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் மன்னிக்கவும் செய்யலாம். ஆனால் அக்கீதால பிதஅத்து பண்ணுறவங்க இருக்காங்களா இல்லையா, இவர்களுடைய நிலைமை ரொம்ப டேஞ்சரான நிலைமை. ஏன்னா நேரடியாக அல்லாஹ்வுடைய கட்டளையோடு, அல்லாஹ்வுடைய வேத வார்த்தைகளோடு விளையாடுறாங்க. இவர்களோ பாவம், நன்மையை கருதி எதையாவது ஒன்று செய்வோமே, புண்ணியம் கிடைக்கட்டுமே அப்படிங்கிற அடிப்படையில் செய்கிறாங்க, அறியாமையில் செய்கிறாங்க. இவர்கள் யூதர்களைப் போல அறிந்து கொண்டு மார்க்க ஆதாரங்களை புரட்டி வழிகெடுக்கிறார்கள். அப்போ எது டேஞ்சரு? அது கொள்கையில் இருக்கக்கூடிய பிதஅத்து ரொம்ப டேஞ்சர். புரிஞ்சுச்சா இல்லையா? அமல்களில் இருக்கக்கூடிய பிதஅத்துகளில் அது அவங்கள ஷிர்க்கு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கலைன்னா அல்ஹம்துலில்லாஹ், எப்படியோ நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தண்டனை கொடுத்தோ இல்லை அவனுடைய அருளாலையோ அல்லாஹ் மன்னிக்கலாம். அமல்களில் உள்ள பிதஅத்து ஷிர்க்கு வரைக்கும் ஆனால் போயிடக்கூடாது. இப்போ ஒருத்தர் தொழுகைக்கு பின்னாடி எப்போதும் கையை தூக்கி துவா கேட்குறாரு இமாம் சாபு, புரியுதா? அல்லது அல்ஃபாத்தியா ஓதுறாரு, ஏதாவது விசேஷங்களில் போய் அல்ஃபாத்தியா ஓதுறாரு, காசு வாங்குறாரு. இது எதோட வரைக்கும் நின்றோம்? அமல்களில் உள்ள பிதஅத்து வரைக்கும் நின்றோம். இவருக்கு இன்ஷா அல்லாஹ் மன்னிப்பு கிடைக்கலாமா, கிடைக்க முடியாதானா? கிடைக்கும். ஆனால் இதே அமல்களில் உள்ள பிதஅத்தோடு சேர்த்து அமல்களில் ஷிர்கான பிதஅத்தையும் செஞ்சுட்டாருன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு தர்காவில் போய் சுஜூது பண்ணிட்டாரு, அது கூடுன்ட்டார். அவுளியாக்கள்கிட்ட துவா கேட்டால் அவுளியாக்களும் நமக்கு கொடுப்பாங்கன்னு நம்பிட்டார். இப்போ இந்த பிதஅத் இருக்குது, எது வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருச்சு? அப்போ டேஞ்சர். புரியுதா இல்லையா? இவனுக்காவது இதை புரிய வைக்கலாம் கொஞ்ச நாளில். ஆனால் இந்த அறிவை வைத்து மார்க்க ஆதாரங்களை லாஜிக் சொல்லி அவன் ஒரு தத்துவத்தை சொல்லி மறுக்க ஆரம்பித்து அதுக்கு மாற்று கருத்து சொல்ல ஆரம்பித்தான் பார்த்தீங்கன்னா, அவன் நேர்வழி பெறுறது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அவனுக்கு மேலே இப்போ யார் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறா? நஃப்ஸும் ஷைத்தானும் இச்சையும் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. புரியுதா இல்லையா? ஏன்னா இப்போ அவனை ரொம்ப பெரிய ஆளாக காட்டிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவனை உன் அறிவை மட்டமாக்கு, ஆதாரத்தை உயர்த்துன்னு சொன்னால் தாங்குமா அவனுக்கு? ராஜாவை கட்டில் உட்கார்ந்தவனை, அரச கட்டில் உட்கார்ந்தவனை இறங்கி கீழே உட்கார்றானா உயிரையே விட்டாலும் விட்டுவானே தவிர மாட்டான். புரியுதா இல்லையா? அதனால தான் போரில் ராஜாக்கள் போரில் தோற்றுட்டாங்கன்னு வச்சுங்களேன், தற்கொலை பண்ணிப்பானோம். அல்லது எங்கேயாவது கண்ணு தெரியாமல் ஓடி போய் பரதேசியாவது சுற்றுப்படுவானோட தவிர கைதி ஆக மாட்டானோ. ஏன்னா ராஜாவாக இருந்துட்டானே. அப்போ அந்த மாதிரி இந்த நஃப்ஸு. இப்போ இதையும் மீறி ஒருத்தன் இஹ்லாஸோட தௌபா செஞ்சால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான். இல்லைன்னா இந்த நான் இல்மி ரஇ எனது அறிவு அப்படிங்கிற அந்த பெருமையிலிருந்து ஒரு சின்ன கீறல் மண்டையில் இருக்கிற வரைக்கும் அவ்வளோதான். நேர்வழியின் மீது அவனுக்கு திரை போடப்பட்டிருக்கு, அவனது கண்ணிலே திரை போடப்பட்டிருக்கு. நேர்வழியை அவனால் பார்க்க முடியாது. இப்போ அபூஜஹலால் ஈமானை ஏற்றுக்க முடியலையுமா? ஏமா ஏற்றுக்க முடியல? உண்மைன்னு தெரியாதனாலையா? பெருமை. புரியுதா இல்லையா? சூரா அந்த அலக்கில் ஓதி பாருங்க. என்ன சொன்னா? அரஐத்த அல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா அவ் அமர பித்தக்வா அரஐத்த இன் கான அலல் ஹுதா கல்லா லா துதிஉஹு வஸ்ஜுது வக்தரிப். அதுக்கு முன்னாடி சனதுஉ ஸபானியா. புரியுதுங்களா? என்ன பிரச்சனை? அபூஜஹல் அபூலஹப் பேசுறாங்க. என்ன முஹம்மது, நீ என்ன பெரிய ஆளா? இந்த பள்ளத்தாக்கிலேயே
யார் சிறந்தவர்கள் தெரியுமா? நாங்கள் தான் சிறந்தவர்கள். நீ யார்? உனக்கு ஒன்றுமே கிடையாது. யார் உன்னை ஆதரிப்பா? நாங்கள் இப்போ உன்னை கொல்ல நினச்சா, நாங்கள் உன்னை துரத்த நினச்சா யாராவது உன்னை தடுக்க முடியுமா? பெருமை. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், நபியே அவன் என்ன இந்த சபையோர்களை அழைக்க பார்க்கிறானா? நாம் அழைப்போம். யாரை? நரகத்தின் காவலாளிகள் ஜபானியாவை அழைப்போம். பார்த்துருவோம் நாளைக்கு மறுமையில் வரும்பொழுது யார் சிறந்தவர்கள், யாருடைய சபையோர்கள் பலமானவர்கள் என்பதை நாம் பார்ப்போம்னு அல்லாஹ் சொன்னான். அப்போ இந்த அதே போல் அபு தாலிப் இருந்தார்ல, எவ்வளோ நல்ல மனிதர். ஆனால் அவர் ஏன் ஈமான் கொள்ள முடியல? அவரால் பெருமை. புரியுதா இல்லையா? நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டு கடைசி நேரத்தில் மௌத்துக்கு பயந்து மார்க்கத்துக்கு மாற்றிட்டேன்னு அந்த இழிப்பேர் எனக்கு வேணாம்ப்பா, அந்த பெருமை. புரியுதா இல்லையா? அதே போல் சுஜூது செய்கிறது அபு தாலிபுக்கு பிடிக்கல. அது என்னப்பா, இவர் நம்ம எவ்வளோ பெரிய ஆள், நம்ம போய் இப்படி குனிகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கடைசி வரைக்கும் ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. அவ்வளவு நல்ல மனிதராக இருந்தும் கூட, குணத்தால் நல்ல மனிதராக இருந்தும் கூட அவருக்கு ஹிதாயத்து கிடைக்காம போச்சு. அப்போ இந்த பெருமை இருக்குது. இதுதான் அகீதால நம்மளுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், வழிகட்டில் கொண்டு போய் விட பார்க்கணும். இப்போ விஷயத்துக்கு வாங்க. வலா முத்தவஹிமீன பி அஹ்வாஇனா. இந்த அமல் சார்ந்த பிதஅத்துடையவர்கள், நல்லா கவனிங்க, அமல் சார்ந்த பிதஅத்துடையவர்களை நம்ம வெளிப்படையாக பிதஅத்துவாதிகள்னு சொல்லிடுறோமா இல்லையா? கொள்கையில் உள்ள பிதஅத், கொள்கையில் இந்த மாதிரி புதிய கருத்துக்களை உண்டாக்கக்கூடியவர்களுக்கும் பேர் என்னதான்? அஹ்லுல் பிதா, பிதஅத்வாதிகள் தான். இதை தான் மார்க்க அறிஞர்களில் மூத்தவர்கள் இந்த வகையான பிதஅத் செய்பவர்களை, அதாவது கொள்கை சார்ந்த விஷயங்களில் பிதஅத் செய்பவர்கள், அந்த பிதஅத் ரெண்டு வகையாக இருக்கலாம். ஒன்று மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை மறுத்தும் இருக்கலாம், அல்லது இல்லாத விஷயங்களை புகுத்தியும் இருக்கலாம். புரியுதா? மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை மறுத்தும் இருக்கலாம், அல்லது அல்லாஹ்வும் ரசூலும் எதை பற்றியுமே சொல்லியிருக்கவே மாட்டாங்க, அதை இவர் சொல்லி நம்பணும்பார். புரியுதா? அப்படியும் இருக்கலாம். இப்படிப்பட்ட பிதஅத்வாதிகளுக்கு நம்முடைய மூத்த மார்க்க அறிஞர்கள், அதாவது தாபிஈன்கள், தபுஉ தாபிஈன், இமாம்கள், அவர்கள் சொல்லக்கூடிய பேர் அஹ்லுல் அஹ்வா. அஹ்லுல் அஹ்வா அல்லது அஹ்லுல் ஹவா. அஹ்வா என்பது ஹவாவுடைய பன்மை. அஹ்லுல் ஹவா அல்லது அஹ்லுல் அஹ்வா என்ன அர்த்தம்? இச்சை உடையவர்கள், இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள், விருப்பத்தை பின்பற்றக்கூடியவர்கள், விருப்பமுடையவர்கள், இச்சை உடையவர்கள். ஏன் இவங்களுக்கு இந்த பேர் வச்சாங்க? மார்க்கத்தை பின்பற்றிடாம இவங்க தங்களுடைய மனம் போன போக்கை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். மனம் சொல்லக்கூடிய ஆசையின்படி அவர்கள் மார்க்கத்தை அணுகுகின்ற காரணத்தினால இந்த மாதிரியான பிதஅத் செய்பவர்களுக்கு நமது முன்னோர்கள் சலஃபுகள் வச்ச பேர் என்ன? அஹ்லுல் அஹ்வா. இந்த மாதிரியான பிதஅத்துகளுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அதுலேருந்து எடுத்து சொல்லுங்க. அதை செய்யக்கூடியவர்களுக்கு அஹ்லுல் அஹ்வா. அந்த இச்சைகளுக்கு, அந்த மாதிரியான கருத்துகளுக்கு அவங்க சொல்லக்கூடிய பேர் என்ன? ஹவா. புரியுதுங்களா? ஹவா அல்லது அஹ்வா. ஹவானா ஒருமை, அஹ்வானா பன்மை. அதை தான் இங்கே இமாம் சொல்கிறாங்க, வலா முத்தவஹிமீன பி அஹ்வாயினா. நம்முடைய இச்சைகளை கொண்டு மார்க்க ஆதாரங்களை நாம் கற்பனை செய்ய மாட்டோம். நம்முடைய இச்சைகளை கொண்டு, விருப்பங்களை கொண்டு நாம் மார்க்க ஆதாரங்களை கற்பனை செய்ய மாட்டோம். அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு பிடிச்ச மார்க்க ஆதாரங்களை நம்ம ஏற்றுக்கிறது, நம்முடைய அறிவுக்கு பிடிக்காத மார்க்க ஆதாரங்களை ஒன்று மறுக்க பார்க்கறது, இல்லைன்னா ஏதாவது உல்டா சீதா அர்த்தத்தை விட்டடிக்க வேண்டியது. புரியுதா? அப்போ மார்க்கத்தை அணுகக்கூடிய முறைகளில் இரண்டாவது முறை என்ன? ஹவாவை தவிர்க்க வேண்டும். புரியுதா? மன இச்சையை தவிர்க்க வேண்டும்.